தலைவர் தம்பி தலைமையில்னு ஒரு படம். இந்த படத்தில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜீவா நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு புதுமுக டைரக்டர் தான் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காப்புல. ஸோ படத்தோட கதை அப்படின்னு வச்சுக்கிட்டோன்னா, அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிடுறேன். விஜய் நடித்த படம் இறங்குறதுல ரொம்ப சென்சார் பிரச்சனை இருந்துச்சு. அதே சமயத்தில் பராசக்தின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. அப்போது பெரிய நடிகர்கள் வந்து நடித்த படம் வந்து இவ்வளோ போட்டியாக இருக்கும்போது, சின்ன பட்ஜெட்டில் எடுத்த ஜீவாவோட படம் சக்ஸஸ் ஆகி கலெக்ஷன்லேயும் அதிகமாகிடுச்சு, வியூவர்ஸும் அள்ளிச்சு. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு கலெக்ஷனான முதல் தரமான படங்கிற பேரையும் பெற்று மெகா ஹிட் அடிச்சு. எப்படி அப்படின்னா, அதோட கதை. இப்போ பாட்டு கூட வந்து நல்ல விசேஷமான பாட்டு இல்லை, பட் கதை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. அதில் பெரிய நடிகர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீவா மட்டும்தான். அது போக நம்ம சைடு ஆக்டர்ஸில் வர்ற ஒரு 2 பேர், அப்பா கதாபாத்திரத்தில் வர்ற ஒரு 2 பேர், தம்பி ராமையா, அதுக்கப்புறம் நம்ம வழக்கமாக பார்க்குற இந்த அப்பா அம்மா கேரக்டரில் வர்ற அந்த நடிகர், மொத்தம் 2 பேர். இவங்க 2 பேரையும் ஜீவாவையும் வச்சு வேறு லெவலில் வந்து எல்லா யூடியூபர்ஸையும் வச்சு படத்தை வந்து கொண்டு போயிட்டாங்க. இதில் நடிச்சிருக்கிறது எல்லாமே வந்து யூடியூபர்ஸ். ஆனால் ஏதோ பெரிய படத்தில் நடித்த ஒரு டைரக்டருக்கு ஈக்குவலாக, ஒரு நடிகருக்கு ஈக்குவலாக வந்து ஒபே பண்ணி என்ன பண்ணியிருக்காங்கன்னா நடிச்சிருக்காங்க. இது படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக அமைஞ்சிருச்சு. இன்னொரு மெயினான விஷயம் என்ன தெரியுமா? இப்போ மெயின் கேரக்டராக ஜீவா இருக்கும்போது படத்தை எந்த மாதிரி வடிவமைச்சிருக்காங்க தெரியுமா? ஸ்டார்டிங் சீனில் வந்து ஒருத்தன் ஒரு வீட்டை வந்து கொளுத்துறான். அப்போ அந்த வீட்டை கொளுத்தும்போது உடனே ஓடி போய் ஊருக்காரங்களாம், ஏன்னா பைத்தியக்காரா கீழே இறங்கு, அது நம்ம வீடு இல்லைடா, நம்மளோட சித்தப்பா வீடு அப்படின்னு. அப்போ அவன் சொல்கிறான், எப்படி சித்தப்பா வீடாகும், நம்மகிட்ட இருந்து ஏமாற்றி வாங்கின வீடு தானே அப்படின்னு சொல்கிறான். அப்போ நானும் படம் பார்க்கும்போது நினச்சேன், என்னடா ஆரம்பமே வந்து ரொம்ப மொக்கையாக போகுதோ அப்படின்ட்டு. ஆனால் ஆரம்பமே ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக போகுதுங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜீவா வந்து அந்த ஏரியாவில் ஒரு கவுன்சிலர் மாதிரி பொறுப்பில் இருக்கிறார். ஒரு அரசியல்வாதிக்கு விசுவாசமான இன்னொரு அரசியல்வாதியாக இருக்கார். இவர் தான் ஊருக்குள்ளே நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் இது பண்ணுறாரு. அப்போ நிறைய பேர் கூப்பிட்டு பார்க்குறாங்க, கீழே ஆள் வரவே மாட்டேக்கான். அப்போது இந்த பைத்தியக்காரனை வந்து எப்படியாவது இறங்க வைக்கணும்னு சொல்லிட்டு நேரே ஜீவா வந்துட்டு, தம்பி இறங்கி வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். கூப்பிடும்போது அவன், இல்லை இல்லை நான் இறங்கி வர மாட்டேன், என்ன எல்லோரும் பைத்தியம்னு சொல்கிறாங்க, நான் பைத்தியமா நீ சொல்லு அப்படின்னோடனே, ஜீவா ஒரு ஏணி போட்டு ஏறி, நீ பைத்தியம் இல்லை, நீ இறங்கி வந்தேன்னா நீ பைத்தியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கன்வின்ஸ் பண்ணி இறக்கி கூட்டு வர ட்ரை பண்ணுறாரு. அவன் என்னென்னா ஜீவாவோட ஏணியை தள்ளி விட்டுட்டு எஸ்கேப் ஆகி இது பண்ணிடலாம். பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் வந்து அவனை பிடிச்சிட்டு போயிடுறாங்க. அப்போ நேராக இவன் அருவாள் எடுத்துகிட்டு கொஞ்சம் பேரை வெட்ட ஓடுறான் அந்த பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு போகிறதுக்கு முன்னாடி. அப்போ கடைசியில் சொல்லிட்டு போகிறான், இந்த ஊரில் நான் திரும்ப தப்பிச்சு வருவேன், வந்து இந்த வாழை வெட்டின மாதிரி என் சொந்தக்காரங்க அவ்வளோ வரையும் வெட்டுவேன், நீ சொல்லு நான் பைத்தியமா இல்லையா அப்படின்னு அப்போ அவன்கிட்ட கேட்பேன், நீ உண்மையாக சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. இதோட மொதல் சீனை முடிக்காங்க. ஜீவா வந்து அப்படியே ஊருக்குள்ளே வராரு. கொஞ்சம் பேர் அப்படி தண்ணி அடிச்சிட்டு இருக்காங்க. அந்த கிராம வாழ்க்கையை காட்டுறாங்க. ஊருக்குள்ளே வந்தோடனே ஒரு கல்யாண வீட்டு விஷயத்துக்கு வராரு. அப்போ எங்கள் வீட்டில் 4 ஓட்டு உண்டு, நீங்கள் வந்து கல்யாண ஃபங்க்ஷன்லாம் உங்கள் வீடு மாரி நினச்சி வந்து நீங்கள் நடத்தணும்னு அந்த வீட்டுக்காரங்க வந்து ஒப்படைக்காங்க. அப்போ அந்த வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் வந்து இன்னொரு வீடு இருக்குது. அந்த வீட்டில் உள்ளவங்களுக்கும் இவங்களுக்கும் வந்து என்ன ஆகுதுன்னா, ஏற்கனவே ஒரு பிரச்சனை இருந்திருக்கு. அதை அப்படியே ஒரு கிடனில் வச்சுருக்காங்க, அதை கைட் பண்ணி வச்சுருக்காங்க, ஒரு சஸ்பென்ஸ். அதுக்கப்புறம் இந்த பொண்ணுக்கு வந்து மேரேஜுக்கு தரப்படலாம் ஆரம்பிச்சிட்ருக்கு. 10:30க்கு முகூர்த்தம் அப்படின்னு சொல்லி முகூர்த்தத்தை குறிச்சிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா வெயிட் பண்ணிவிட்டு இருக்காங்க. மறுநாள் விடிஞ்சால் கல்யாணம் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷனில் ஜீவா அங்கங்கே ஓடியாடி வேலை பார்த்துட்ருக்காரு. அதே இது ஜீவாவுக்கு மட்டும் நல்ல பேர் கிடைக்குதா, வேறு நம்ம ஊரில் வந்து வேறு எந்த அரசியல்வாதியும் மதிக்க மாட்டேங்காங்களான்னு சொல்லிட்டு ஜீவாவுக்கு ஆப்போசிட்டாக வந்து ஒரு அரசியல்வாதி இருக்கார். அந்த அரசியல்வாதி என்ன பண்ணுறாருன்னா, ஜீவாவுக்கு மட்டும்தான் வந்து நல்ல பேர் கிடைக்கிது, நமக்கு ஏன் கிடைக்க மாட்டேக்கி, அப்போது ஜீவாவோட பேரை டேமேஜ் பண்ணணும்னு சொல்லி ஜீவா எங்கெங்கே போகிறாரோ அங்கங்கே போயிட்டு நேமை வந்து என்ன பண்ணிகிட்ருக்காங்க, டேமேஜ் பண்ணி விட்டுட்ருக்காங்க. இது வந்து ஒரு ஆப்போசிட்டு காமெடியான ஒரு தருணத்தில் வந்து கொண்டு போகிறாங்க. இது இந்த கல்யாணம் பேசி வச்சுருக்கு பாருங்கள், இந்த பிள்ளைக்கு விடிஞ்சால் கல்யாணம், இந்த பிள்ளையை ஒன் சைடாக ஒருத்தன் லவ் பண்ணிகிட்டு இருக்கான். அவன் காமெடி, பெரிய காமெடி. அது போக நம்ம யூடியூபர் நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு தம்பி இருப்பாப்புல, அவனை கொண்டு வந்து
நடிக்க வச்சுருக்காங்க. அவனையும் அந்த ஏரியாவில் உள்ள 1, 2 பையங்களையும் வந்து கூப்பிட்டு நடிக்க வச்சுருக்காங்க. மாப்பிள்ளையாக வந்து கன்னியாகுமரி பக்கத்தில் உள்ள ஒரு யூடியூபரை தான் போட்டிருக்காங்க. அவங்களுக்கு ஃப்ரெண்டாக வந்து இவன் போட்டிருக்கான். அப்போ ஜெரினோட அந்த ஒரு காமெடி இதில் வந்து இந்த படம் வந்து நவுலுது. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்து நைட்டு வராங்க. நைட்டு வந்துட்டு ஒரு ஹோட்டலில் தங்க வைக்கிறாங்க. அப்போது மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்து சோறு கொண்டு வர்றதில் கொஞ்சம் குளறுபடி ஏற்படுது. அப்போ மாப்பிள்ளைக்கு டவுட் ஆகுது. மாப்பிள்ளை வேறு இடையில ஃபோன் பண்ணி நான் இங்கே வந்துட்டேன், அங்கே வந்துட்டேன்னு பொண்ணு வீட்டுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்ருக்காப்புல. ஸோ இப்படியும் கொஞ்சம் படம் வந்து நல்ல இன்ட்ரெஸ்ட்டாக விறுவிறுப்பாக போய்ட்டு இருக்கும்போது பக்கத்து வீட்டில் இருக்கார் பாருங்க எதிரி, அவரோட அப்பா வந்து இறந்து போயிடுறாரு. இங்கே தான் வந்து கதையோட கருவே வந்து உருவாகுது. அப்போ காலையில் வந்து பணத்தை எடுக்கணும். அதுவும் 10:30க்கு எடுக்கணும். ரெண்டும் ஒரே வீடு, பக்கத்தில் ஒரே செவுத்தில் இருக்கிற ஒரே வீடு. அதாவது இந்த பிள்ளைக்கு 10:30க்கு தாலி கட்டு, பணத்தை 10:30க்கு எடுக்கணும். ஒரே ஊருக்காரங்க. அப்போ கல்யாண வீட்டுக்கு போவாங்களா இல்லை கருமாரி வீட்டுக்கு போவாங்களா அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன். ஜீவா வந்து ரெண்டையும் சமாளித்து, ஏன்னா அரசியல்வாதி, இந்த ரெண்டையும் வந்து என்ன பண்ணணும், ஜீவா சமாளித்து என்ன பண்ணணும்னா ஊர்வலத்தையும் நடத்தணும், கல்யாணத்தையும் நடத்தி இந்த பிள்ளைங்க இது பண்ணணும். அப்படி ஒரு பொறுப்பை வந்து கொடுத்துட்றாங்க. இந்த நேரத்தில் இந்த இதில் பிரச்சனை பண்ணுறதுக்குன்னு சொல்லி ஆப்போசிட் பார்ட்டிக்காரன் வந்து என்ன பண்ணுறான்னா மரண ஊர்வலத்து வீட்டில் போயிட்டு கொஞ்சம் கலவரத்தை பண்ணுறான். கொஞ்சம் காமெடி கலந்த கலவரத்தை பண்ணுறான். மாப்பிள்ளை வீட்டில் கொஞ்சம் கொளுத்தி போடுறான், இந்த இளவு வீட்டில் கொஞ்சம் கொளுத்தி போடுறான். அப்படி இருக்குது. அப்போ ஜீவா வந்து 2 சைடும் பேசி வந்து சாமர்த்தியமாக வந்து என்ன பண்ணுறாரு, சமாளித்து என்ன பண்ணுறாருன்னா இந்த கல்யாணத்தை ஒருபடியாக காலையில் முடிச்சிடலாம் அப்படின்னு. இந்த ஆப்போசிட்டுக்காரன் இருக்கான்ல, ஜீவாவுக்கு ஆப்போசிட்டாக செயல்படுறவன், அவன் நேராக போயிட்டு உங்கள் அப்பா இறந்து போயிட்டார்லாம், சாமி வர்ற மாதிரி ஆக்ட் பண்ணி என்ன பண்ணியிருந்தான், ஊர்க்காரங்கெல்லாம் அப்போ தான் நம்புவாங்க, காலைல 10:30க்கு உன்னோட இதை வந்து அடக்கம் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. அப்படி இப்படி கலகம் பண்ணி என்ன பண்ணிடுறாங்கன்னா சாமியாடி நாளைக்கு வந்து 10:30க்கு என்னை கொண்டு போனால் தான் என் கட்டவாகும் அப்படின்னு சொல்லி சாமியாடி என்ன பண்ணிடுறாரு, மகன் சாமியாடி அப்பாவை வந்து எரிக்கிறதுக்கு 10:30க்கு கொண்டு போனோன்னு டைம் ஃபிக்ஸ் பண்ணிடுறாரு. ஸோ அப்படியும் இப்படியும் ஓடிக்கிட்டு இருக்கு படம். ஆனால் அந்த 10:30 வர்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக். எதுக்கு 2 வீட்டுக்காரங்களும் அடிச்சுக்கிறாங்க அப்படின்னா, ஒரு சமயம் அந்த பக்கத்து வீட்டில் உள்ள பொண்ணு இன்னொரு பையன்கிட்ட பேசிட்டு நிற்கிறத பார்த்துட்டு இவளுக்கும் அவளுக்கும் தொடர்பு அப்படின்னு சொல்லி இந்த பக்கத்து மேரேஜ் வீட்டுக்காரங்க வந்து சொல்லிடுறாங்க. சொன்ன உடனே அந்த பிள்ளை ஒரு அவமானத்தில் போயிட்டு அந்த ஊரில் இருக்கிற ஒரே தண்ணி தொட்டியில் விழுந்து செத்து போயிடுது. அதனால 2 பேரும் குடும்பமும் வந்து பகையாயிருது. அந்த பகையை தீர்க்கிறதுக்காக இவங்க வந்து காலையில் ஒரே நேரத்தில் வந்து கல்யாண நேரத்தில் பொண்ணு ஊர்வலத்தோட ஊர்வலத்தையும் வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளே உள்ள ஈகோவில் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்களே தவிர இந்த கல்யாணம் நடக்க போகிற பிள்ளையை பற்றி யாருமே நினச்சி பார்க்கல. இங்கே செத்து கிடக்கிற பணத்தை பற்றியும் நினச்சி பார்க்கல. இந்த சமயத்தில் இந்த செத்து போன தாத்தாவுக்கு சொந்தக்காரங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஊரில் இருந்து வராங்க, அண்ணன் தம்பி எல்லாம் வராங்க. அவங்க வந்து இந்த ரவுடித்தனத்தை விட்டுட்டு என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மலைக்கெலாம் வெடிகுண்டு வச்சு தகர்ப்பாங்கள்ல, அந்த வேலை பார்த்துருக்காங்க. ஒரு 4-5 குண்டை கொண்டு வந்து ஊருக்குள்ளே வந்து சண்டை நடக்கும்போது போட்டு இது பண்ணுறாங்க. அதில் ஒரு குண்டு வந்து தவறி தண்ணி தொட்டிக்குள்ளே விழுந்துருது ஒரு சண்டை போடும்போது. அப்போ தண்ணி தொட்டியில் விழுந்து தண்ணி தொட்டி வெடித்து 2 வீட்டில் ஏற்கனவே சண்டை நடக்குதா 10:30க்கு பண்ணி ஒரு வெள்ளம் வந்து போயிடுது. வெள்ளம் வந்து பணத்தை அடித்து சாக்கடையில் கொண்டு போயிடுது. இந்த பொண்ணு மாப்பிள்ளையை எல்லாத்தையும் ஒரு வாரமாக அடித்து சாத்திடுது. எல்லாம் ஒரே வெள்ளத்தில் வந்து முங்கி கிடக்காங்க. அதுக்கப்புறம் காலையில் எழுந்திரிச்சு என்ன பண்ணுறாங்கன்னா அவன் நினைவு திரும்பினோடனே எல்லாம் பார்த்தா சவுதிக்குள்ளே கிடந்து எல்லோரும் எழுந்திரிக்காங்க. ஜீவா எழுந்திரிச்சு சிரிச்சுட்டு உங்கள் அப்பாவை தேரில் தான் கொண்டு போவேன்னு சொன்னீங்க, அந்த சேரில் சகதியில் கிடக்காரு. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன சொன்னீங்க, 10:30க்கு தான் நடத்துவேன்ட்டு உங்கள் பொண்ணு கல்யாணத்தை. அங்கேயும் 2 பேரும் சேரில் கிடக்காங்க. இவங்க 2 பேரும் மணப்பந்தலில் தாலி கட்டுறாங்களோ இல்லையோ, கோயிலில் வச்சு தாலி கட்டுவாங்க. அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கட்டும் போட்டோம்னு சொல்லி அனுப்பிவிட்டு இவங்களை பார்ப்பாங்க. அவ்வளோ பேரும் வந்து அது வச்சுருக்கேன் இது வச்சுருக்கேன்னு இல்லை, ஒரு இயற்கை பேரிடர் வந்த உடனே அவ்வளோ ஒன்றும் இல்லாமல் ஆகிட்டீங்களா. இதுதான் ஒரிஜினல் நிலமை. நீ பெருசு நான் பெருசுன்னு சண்டை கிட்ட போட்டு கிடக்காங்க. ஒரு சின்ன வெள்ளம் வந்தால் யாருமே தாங்க மாட்டியே, எதுவுமே பெருசு இல்லை, மனிதனையும் தான் பெருசு. பெய்யாமல் வேலையை பாருங்கள், இல்லைனா வெட்டி விடுவோம் அப்படின்ட்டு என்ன பண்ணுறாரு, எல்லாரையும் சமாதானப்படுத்தி வச்சுட்டு ஜீப்பில் ஜாலியாக போய்கிட்டு இருக்காரு. அப்போ அந்த ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனில் காட்டினாங்க பாருங்கள் பைத்தியக்காரன், அவன் வந்துட்டு இப்போ சொல்லு யார் பைத்தியம் அப்படின்னு. அப்போ அவன் ஜீவா சொல்கிறாரு, டேய் உண்மையை சொல்லணுன்னா நீ பைத்தியக்காரனே கிடையாது, இந்த ஊரில் வாழ்ந்துட்டு இருக்கான் பாரு,
இவனும் தான் வந்து பைத்தியக்காரனுங்க அப்படின்னு சொல்லி சீனை சொல்கிறாரு. அதே மாதிரி இந்த தண்ணி தொட்டியை வந்து உடஞ்சி போன அந்த தண்ணி தொட்டியை வந்து இந்த புதுசாக கல்யாணம் ஆன பொண்ணு ஒத்து பார்க்குது. ஒத்து பார்க்கும்போது அதில் ஏற்கனவே இறந்து போன அந்த பொண்ணும் இந்த பொண்ணு வந்து ரொம்ப நல்ல ஃப்ரெண்டு. அப்போ அந்த பொண்ணே வந்து இவளை வந்து இவ்வளோ பிரச்சனைக்கும் நடுவில் உங்கள் கல்யாணம் நடக்கட்டுமா, நீ வந்து இந்த ஊரை விட்டு எப்படியாவது எஸ்கேப் ஆயிரு அப்படின்னு சொல்லி வாழ்த்தி வழி பண்ணி போய்க்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்ஸில் எடுத்திருப்பாங்க. ஸோ படம் வந்து மெகா ஹிட் ஆச்சு படம். ஸோ எனக்கு பிடிச்சிருந்துச்சி. ஸோ படம் நல்ல படமும் வேறு, ஹிட்டும் அடித்த படம் வேறு. ஸோ நீங்கள் இந்த படத்தை பார்த்துட்டு படம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் கீழே வந்து சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்கள் பதிலை பார்த்து நானும் தெரிஞ்சுக்கிறேன் படம் எப்படி இருந்துச்சுன்ட்டு. ஸோ நண்பர்களே, நம்மளோட சேனலை வந்து தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆதரவு கொடுங்க. அப்போனா தான் வந்து எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அடுத்தடுத்து வீடியோ வந்து என்னென்ன கண்டென்ட்டில் வந்து நான் போடணும் அப்படிங்கிறதையும் பற்றி ரொம்ப தீவிரமாக டிஸ்கஸ் பண்ணி போடுவேன். ஸோ நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் வரட்டா.